பார்க்க போகிற ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஃபிஷ் குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க போகலாம். சாலை மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அவிச்சிக்கலாம். அதுக்கு வந்து மஞ்சள் பொடி மட்டும்தாங்க வச்சு அவிச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அந்த சூடு வந்து ஆறுனதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மீனோட முள்ளை வந்து தனியாக எடுத்துருங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து சின்ன சின்ன துண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மரவள்ளிக்கிழங்குல வந்து தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து வடித்து எடுத்துக்கோங்க. வடிச்சிட்டு கொஞ்சமாக மசிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக புளி கரைசல், அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுருங்க. அவிச்சு வச்சுருந்த மீனையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஃபிஷ் கறி ரெடி.